Hi, hello, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு silk saree-யை வந்து pleat எடுக்கிறது, அதே மாதிரி எப்படி அயர்ன் பண்ணி பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வெளிய போகும்போது எடுத்துட்டு போறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பாப்போம். சோ pleating எடுக்கிறதே நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சாரிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி pleat பண்ணனும். சோ நான் வந்து சில டெக்னிக்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். So let's get into the video. இது என்னோட silk saree. சோ இந்த silk saree-க்கு first நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீட்டா அயர்ன் பண்ணி எடுத்துக்கங்க. தென் உங்களோட சுத்தளவு அதாவது நம்ம கீழ ஃப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லீங்களா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து இதுதான் இன்னர் பார்ட் ஆஃப் தி saree. இதுதான் என்னோட silk saree. இந்த silk saree வந்து எங்க டக்கிங் பண்ண போறோமோ அங்க வந்து கரெக்ட்டா அப்படி வெச்சுக்கணும். சோ வெச்சிட்டு இத வந்து அப்படியே புடிச்சிட்டு இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், தென் செகண்ட் ரவுண்ட் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து முந்தி எவ்வளவு வேணும் அப்படினு பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட். சோ உங்களோட முந்தி லென்த் வந்து உங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நீங்க சப்போஸ் ரொம்ப ஷார்ட்டா இருக்க ஆளா இருந்தா முந்தி கொஞ்சம் லென்த்தா விடுறீங்க அப்படினா கொஞ்சம் டாலா தெரிவீங்க. சோ தட் எனக்கு வந்து இந்த லென்த் போதும், நீக்கு கீழே வர மாதிரி நான் பாத்துக்கிட்டேன். சோ இந்த முந்தி எடுத்ததுக்கு அப்புறம் சோ இந்த இது இருக்கு இல்லைங்களா, சோ இத வந்து அப்படியே கொண்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப டைட்டாக பண்ணாமல் லூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மார்க்குக்காக நான் இந்த மாதிரி பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் பின் பண்ணிவிட்டு மீதி இது வரைக்கும் தான் வந்து நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறீங்க. கீழே வந்து ஃப்ளீட்ஸ் இவ்வளோ தூரம் வரப்போகுது. ஸோ இந்த மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி முந்தி எந்த ஹைட் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி பின் சும்மா போட்டுக்குங்க. ஸோ இதுதான் உங்களோட முந்தி ஹைட். ஸோ இந்த லென்த்து தான் வந்து ஹைட்டு. ஸோ இப்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இங்கே கீழே இருக்க ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ளீட்ஸ் வந்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சாவது வெளியே விடுற மாதிரி பார்த்து எடுக்கணும். நீங்கள் ஆக்சுவலி இந்த மாதிரி எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல் ஈக்குவல் சைஸாக எடுத்துக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து சில்க் சாரியில் ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரப்போ பார்க்க லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஈக்குவல் சைஸ்லேயே ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட எட்ஜு. ஸோ நான் இந்த இடத்துல இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸை வந்து அலைன் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வரிசையாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் அலைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்க saree அழகாக தெரியும். லைக் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியும் வரிசையாக. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஈவனாக இருந்ததுன்னா உங்களுக்கு அயனிங்க்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஃப்ளீட்ஸ் வந்து வரிசையாக இருக்க மாதிரி எடுத்தாச்சு. பார்டருக்கு மேலே போட்டிங்கன்னா ஜரிலாம் அறுந்து போகும். ஸோ தட் உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் சேர்த்தா மாதிரி ஒரு பின் போட்டுக்கோங்க. ஜரிக்கு மேலே போடாமல் அதுக்கு மேலே இருக்க இடத்துல போடணும் பின்னை. ஸோ தட் உங்களுக்கு வந்து saree டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி சில்க் saree கட்டுறீங்க அப்படின்னா ஷார்ப் பின்னாக பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து saree டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா ஃப்ளீட்ஸும் வரிசையாக ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி இதே அளவில் கீழேயும் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி டேபிளில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மேலே எடுத்த மாதிரி கீழேயும் வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சில்க் saree எடுத்தாலும் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அலைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீழே இருக்க ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா முந்தி ஃப்ளீட்ஸ் போங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஹோல் சாரியும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இதில் ஆல்மோஸ்ட் 8 ப்ளீட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அயனிங்க்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் saree வந்து பின் பண்ணல. ஸோ தட் அதுக்கு பதிலாக வந்து அயர்ன் பண்ணி செட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லா இடத்துலையும் பின்னு குத்தி சாரியை டேமேஜ் பண்ண விரும்பல. ஸோ இந்த மாதிரி கிளச்சர்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கும் ஆக்சுவலி.
ஸோ மேலே போட்ட மாதிரியே கீழவும் வந்து பின் போட்டுக்கலாம். இடையில வந்து எந்த பின்னும் தேவைப்படாது பெருசாக. இல்லை எனக்கு அவ்வளோ ஷியோராக எனக்கு தெரியாது, நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த இடத்துலையும் வந்து பின் போட்டுக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஜரி மேலே போடாமல் ஜரிக்கு இருக்கிற அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பின் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ளீட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த முந்தி வந்து ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த முந்தி வந்து பார்த்தீங்கன்னா லீனாக இருக்கீங்க அப்படின்னா 4 inches வந்து எடுக்கலாம். கொஞ்சம் பப்ளியாக இருக்கீங்க அப்படின்னா 5 inch வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இந்த முந்தி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா சாரீக்கும் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மினிமம் 4 inchesலேருந்து மேக்ஸிமம் 5 inches வரைக்கும் இருக்க மாதிரி உங்கள் முந்தி சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து இந்த பார்டர் சைஸ் வந்து கணக்கு வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த பார்டர் சைஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த சாரியில் முந்தி வந்து உங்களுக்கு ஈக்குவல் சைஸில் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு 5 pleats தான் வரும். ஸோ எனக்கு வந்து 7 to 8 pleats வந்து வேணும். ஸோ இப்போ வந்து நான் இந்த முந்தி ப்ளீட்ஸை வந்து இந்த பார்டரை வச்சு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் சைட் பார்த்த மாதிரி வரப்போகிற பார்டர். ஸோ எப்பயுமே பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ எப்பயுமே வந்து இப்படி வச்சு பாருங்கள். ஸோ இது வந்து இன்னர் சைடு உங்களை பார்த்த மாதிரி வரணும். இது வந்து ரைட் சைட் ஃபேஸிங்கோட பார்டர். ஸோ நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது இந்த இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி எடுக்கணும். அப்போ தான் பின் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ எடுத்து காட்ட போகிறேன். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி எல்லா சாரீஸ்லேயும் ஈக்குவல் சைஸ் எடுத்தோமா அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்காக வந்து ப்ளீட்ஸ் வராது. ஒன்று கம்மியாக வரும், இல்லை அதிகமாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி முந்தி இருக்குது அப்படிங்கிறப்ப சில்க் சாரியில் இந்த குஞ்சம் வருது இல்லையா, இந்த குஞ்சம் செக்ஷனை வந்து நீங்கள் உங்கள் உள்ளார பார்த்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், இந்த இடம் வந்து குஞ்சம்காக கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை மெஷர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும் சாரி. ஸோ எப்பயுமே இதை வந்து ஒரு 1 inch ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ 1 inch வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளீட்ஸ் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக எடுக்கலாம். ஓகே, ஸோ எல்லா ப்ளீட்ஸும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி ஈக்குவலாக எடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸை விட குட்டியாக இருக்க மாதிரி எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் ப்ளீட் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸை தாண்டி நான் இந்த செகண்ட் ப்ளீட்ஸ் எல்லாமே இதை விட குட்டியாக எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து அப்படி பண்ணும்போது ப்ளீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரா மாதிரி இருக்கும். ஸோ மற்ற ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ளீட்ஸை விட மற்ற ப்ளீட்ஸ்லாம் குட்டியாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி எண்ட் ஆஃப் த ப்ளீட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் இப்போ எடுத்து காட்டுறேன். ஸோ நான் வந்து இப்போ குட்டியாக எடுக்கிற மாதிரி காட்டுறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து இந்த பார்டர் தான். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து உங்களுக்கு இன்னர் ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் ப்ளீட்ஸ் வந்து ஒரே ஈக்குவல் சைஸில் இருக்க மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும் என்னோடது. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணிப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து டைட்டாக இருக்குன்றதுனால நான் வந்து இது செக்யூர் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, உங்களோட வீட்டில் இருக்க டோர்ஸ்லேயோ இல்லை வார்ட்ரோப்ஸ்லேயோ வந்து இதை ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கலாம். இல்லையா இந்த மாதிரி டேபிளில் அந்த எட்ஜில் வந்து நீங்கள் வச்சுட்டு அப்படியே ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து டேபிளில் ப்ளீட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நான் வந்து இந்த டேபிளில் இங்கே ஹேங் பண்ணிவிட்டு இங்கேருந்து ப்ளீட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இது வந்து அவுட்டர் பார்டர், இது வந்து இன்னர் பார்டர். ஸோ நம்ம வந்து எப்பயுமே இன்னர் பார்டர் சைடு தான் வந்து உங்களுக்கு பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது இந்த பக்கம் பார்த்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் எடுக்கணும். ஸோ இது வந்து எனக்கு அவுட்டர் பார்டர். ஸோ இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அப்படியே அலைன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ எப்பயுமே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இடமும் பின் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதை நடுவில் இருக்கிறத செட் பண்ணிக்க போகிறோம். இங்கேருந்து ஸோ நான் இதை வந்து செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இதை அயன் பண்ணிக்கலாம். ஸோ அயன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ வில் ஷோ யூ. ஸோ எனக்கு வந்து இதில் 7 ப்ளீட்ஸ் வந்துருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இந்த இப்போ ஏற்கனவே அயன் பண்ண இடத்த வந்து நான் எனக்கு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ப்ளீட் பண்ணது. ஸோ ப்ளீட் பண்ணதை அந்த சைடு போட்டுட்டு இந்த டேபிளில் ஸோ இருக்க ப்ளீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா லைக் நான் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறேன். ஸோ ரஃப்பாக மடிச்சுக்கோங்க, பிகாஸ் அயன் பண்ணும்போது இது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த முந்தி ப்ளீட்ஸு முந்தி பார்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த முந்தி பார்ட்டு எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல நான் ஒரு வெயிட் வச்சுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்டர்ப் ஆகாமல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி வச்சதுக்கப்புறமா இப்போது திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து அயன் பண்ண முடியும். அட் அ டைமில் மொத்தமாக பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து ஸ்டிஃபாக இருக்கும் சாரீ. ஸோ இப்போ வந்து இங்கே ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இப்போ இந்த இடம் வந்து நம்ம ஈவனாக வச்சு அயன் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் ஃபுல்லாக இதே மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அயன் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ இது வந்து நார்மல் முந்தி ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது. ஸோ இதே வந்து ஒரு ப்ரைடாக இருக்கீங்க, ஒரு ரிசப்ஷன் லுக்குக்கு வந்து நீங்கள் ஒரு முந்தி ஃப்ளீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் எல்லோரும் பண்ணுற மாதிரி பிளெயினாக வந்து முந்தி போடாமல் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேன் ப்ளீட்ஸ் வந்து எடுக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா விரித்து கொடுத்தா மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் எடுக்கிற ப்ளீட்ஸு. ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு ஸோ இங்கே செக்யூர் பண்ணதை எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளீட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விரிச்சிட்டே வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து கொடுத்தா மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃபேன் மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் எடுக்கிற ஃப்ளீட்ஸே தான், பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மாறும், உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த பார்டரு மாதிரியே வராது. ஸோ கொஞ்சம் எடுக்கும்போது அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த விரித்து கொடுக்கறது வரும், இல்லைன்னா வராது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அங்கங்கே பின் போட்டுக்கணும். ஸோ பின் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்படியே நிற்கும், இல்லைன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பின் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு 3 முந்திக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி பின் போட்டுக்கணும். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நிற்கும்.
3 வருதா பாருங்கள், இல்லைனா 2 வந்தாலும் ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின் போட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் பின் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த விரிச்சி எடுக்கிறதுலேருந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலாக பண்ணாமல் இது வந்து ஒரு நல்ல ஒரு தனி லுக்கு வந்து கொடுக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பின்னு குத்த பயமாக இருக்குது அப்படின்னா லைக் நீங்கள் வந்து இந்த இடத்துல நூல் ஊசி, அதாவது உங்களோட சில்க் சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் எடுத்து சில்க் த்ரெட்டோ இல்லை நார்மல் தையல் நூலோ எடுத்து நீங்கள் இந்த இடத்துல உள்ளே பார்த்த மாதிரி முடி போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து சாரீ டேமேஜ் ஆகும் அப்படின்ற பயம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து சேஃபாக பின் பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமாக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடம் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இங்கே வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அந்த விரிச்சு வச்ச மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நிற்கும் கொஞ்சம். ஸோ இப்போ வந்து நல்லா விரிஞ்சு உங்களுக்கு ஃபேன் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த இடம் வந்து வைடாக இருக்கும்போது இந்த இடம் கொஞ்சம் இதானால் போதும். ஸோ ரொம்ப வந்து விரிச்சிடாதீங்க, ஏன்னா இந்த தோள்பட்டையில் வந்து அது ரொம்ப படர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ லைட்டாக விரித்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பின்னு செக்யூர் பண்ணதுனால நமக்கு இது வந்து அப்படியே இருக்கும். ஸோ மாறவே மாறாது. இது நல்ல ஃபேன் மாதிரி இருக்கும். இன்னும் வந்து கிராண்டான வெட்டிங் சாரீஸ்லலாம் இன்னும் நல்லாவே இருக்கும் இது. ஸோ இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களோட ஒரு பிக் ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முந்தி பார்ட்டும் எடுத்தாச்சு. ஸோ முந்தி பார்ட்டும் அதே மாதிரி கீழே ஃப்ளீட்ஸும் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்று மெஷரிங் டேப் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு மெஷர்மெண்ட் தெரியும் அப்படின்னா இந்த 4 ஆர்ம் வந்து வந்தால் போதும். ஸோ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மார்க்குக்காக ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி நீவி விட்டுக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து டேபிளில் போட்டு அயன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இங்கேயும் அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ரிவர்ஸில் திருப்பிக்கிங்க சாரியை. நல்ல பக்கம் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கட்டும், மீதி மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும், ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து ரைட் சைடாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்க போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து மடித்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த பார்டரும் மடிச்சுக்குங்க. இந்த பார்டரை மடித்ததுக்கு அப்புறமா இந்த முந்தி வந்து இப்படி பூரா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போர்ஷனை இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி வச்சுட்டு இதை இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி 2 கிளிப் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் வெளியே போகும்போது அப்படியே கேரி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபினிஷ் லுக். சாரீ வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இல்லை இது அப்படி வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பின் வந்து போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து சாரீ டேமேஜ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கல.